நிஃப்டியோட ப்ரீவியஸ் க்ளோஸ் 83ல் முடிஞ்சிருக்குங்க. இப்போ வரைக்கும் நம்மளோட ஃபியூச்சர்ஸ் ஒரு 30 பாயிண்ட் கேப் டவுன் மாதிரி காமிக்குதுங்க. நம்மளோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட் முடிகிற டைமில் 110ல் முடிஞ்சிருக்குங்க. 25 முடிஞ்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 80ல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. இது எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டில் மேபி ஓப்பனிங் வந்து ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வர வாய்ப்புகள் இருக்குது. பெரிய அளவுக்கு கேப் டவுனோ இல்லை கேப் அப்போ வர வாய்ப்புகள் இல்லை. ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வரலாம். அப்படி வந்துச்சுனாங்க மார்க்கெட்டுக்கு மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுங்க நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக சொன்னோம்லங்க, அதே தான் இந்த 2500 to 200ங்க. இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கீ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதோட டாப் வந்து பார்த்தீங்கன்னா 150 வந்துருக்குங்க. ஸோ இந்த லெவல் பார்த்தீங்கன்னா மேஜரான கீ ரெசிஸ்டன்ஸாக இருக்குங்க. கீ சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போதைக்குங்க இந்த லெவல் தாங்க 740ங்க. ஸோ இந்த மந்த் எண்டு வந்து பார்த்தீங்கன்னாங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க முடிய வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ அப்படிங்கும்போதுங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்துட்டுங்க அவங்களுக்கு மேலே வந்துட்டுங்க இந்த திரும்ப அந்த 100 வந்து டெஸ்ட் பண்ண வருவாங்க. இன்றைக்கி டெஸ்ட் பண்ண வந்துட்டுங்க செல்லிங் ட்ரிகர் ஆச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் ரைட் பண்ணிக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு திரும்புறப்பங்க அது கீழே வர்றப்ப கீழே இந்த ரேஞ்சில் வந்துட்டு திரும்பிச்சுன்னா நம்ம பை சைடு தாங்க ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இந்த மந்த் எண்டு இருக்க வாய்ப்புகள் அதிகங்க. ஸோ இன்றைக்கி வீக்கெண்டு பார்க்கலாங்க. இன்றைக்கி எப்படி ஓப்பன் பண்ணுறோம், என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறோன்னு பார்க்கலாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ இதாங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளோட கீ ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே தாங்க 56,300ங்க. கீ ரெசிஸ்டன்ஸ் 56,300ங்க. கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஹை எவ்வளோ வந்திருக்குன்னா 150 வரைக்கும் வந்துங்க. ஒரு 150 பாயிண்ட் தான் வரல. ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டுங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ரேஞ்சே வரலங்க. பேங்க் நிஃப்டி இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த ரேஞ்சுங்க அந்த 55,500ங்க. 55,500 பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சப்போர்ட்டாக இருங்க மேஜராக. மேபி பேங்க் நிஃப்டி இந்த மந்த் எண்டுங்க இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க முடிய வாய்ப்புகள் அதிகம். என்னை பொறுத்த வரைக்குங்க பேங்க் நிஃப்டியில் கீழே அதாவதுங்க இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துச்சுன்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போகாதீங்க. கீழே வந்துட்டு திரும்பிச்சுன்னா ஸோ நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கீழே வந்து திரும்பி கன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஸோ நீங்கள் அப் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட வியூ தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மிட் கேஃபுங்க. மிட் கேஃப் என்னோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது இந்த ரேஞ்சுங்க 13,050ங்க நம்ம சொல்லிகிட்டே இருந்தது. ஸோ கரெக்டாக நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த 13,050 வரைக்கும் வந்திருக்குங்க. பாருங்கள் கரெக்டாக நம்ம மிட் கேஃபில் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் தொட்டோன்னே நல்ல ஒரு ஃபாலுங்க. ஸோ மிட் கேஃபோட சப்போர்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இது தாங்க இந்த 750 இருக்குது பாருங்கள். ஆல்ரெடி இங்கே வந்து தான் நம்மளோட 750ல் சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இந்த மந்த் எண்டும் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். இந்த எக்ஸ்பெரி வருதில்லைங்க. ஸோ அது வந்து தான் இந்த ரேஞ்சுக்குள்ளே தாங்க இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ மிட் கேஃபும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திரும்ப ஏதாவது கொஞ்சம் மேலே வந்துட்டுங்க செல்லிங் ட்ரிகர் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிறதா இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட்டு ஓஐ பார்த்துடலாம். ஓஐ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க. 25ல் கால் அண்ட் சப்போர்ட்டும் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டுமே இருக்குது. மேபி இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னாங்க மேபி இந்த 100க்கு பக்கம் தாங்க ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ளாட் ஓப்பனிங் தாங்க வரும். ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துச்சுன்னா இந்த 100 வந்து டெஸ்ட் பண்ணிட்டுங்க மார்க்கெட் கீழே செல்லிங் வரும். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2500ல் நல்ல ஒரு ஓஐ வந்து பில்ட் ஆயிடுவானுங்க கால் ரைட்டர்ஸ். மேபி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த 900ல் தாங்க பில்ட் ஆவானுங்க. 25 பிரேக் ஆகிறப்ப இந்த 900 பார்த்தீங்கன்னா பில்ட் ஆவானுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் அதை ஹண்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகேங்க. நம்மளோட வியூ என்னென்னா ஃப்ளாட் ஓப்பனிங் வந்துங்க திரும்ப மார்க்கெட் வந்து இந்த 2500 டெஸ்ட் பண்ணிட்டு திரும்பிச்சுன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் சைடில் ரைட்டிங் பண்ணிக்கலாங்க. சரிங்க. நான் லைவுக்கு வரேங்க. லைவில் என்னன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.